வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 10 தரம் 11 மாணவர்களுக்கான வரலாறு, அதாவது ஒரு கட்டாய வினாவில் தேசப்படம் குறித்தல் இலங்கப்படம் குறித்தல், இது 2ஆம் தவணை பரீட்சைக்கு மிகவும் உங்களுக்கு பயன்படும் என்றபடியால் தரம் 10ற்கும் தரம் 11ற்கும் பொதுவாக இந்த இலங்கப்படத்தை நான் போட்டிருக்கிறேன். இதில் சில முக்கியமான இடங்கள் அதே போல் நதியும் இதில் காணப்படுகிறது. இந்த இலங்கப்படத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் வடக்கு திசையை பார்த்தோம்னு சொன்னால் இலங்கப்படத்தில் அதில் யாழ்ப்பாணத்தின் தலைநகரம் நல்லூர் அதில் குறித்து காட்டப்பட்டுள்ளது. நல்லூர் என்ற இடம் குறிக்கப்பட்டிருக்கு. அப்படியே இலங்கப்படத்தில் மேற்கு பக்கமாக கரிவரமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதாவது மன்னார் என்ற இடம் குறித்து காட்டப்பட்டுள்ளது. மகாதித்த மன்னார் என்று சொல்லி அதை மாதிரி அந்த மன்னாருக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் மெல்வத்து ஓயா என்ற ஒரு நதி ஒன்று வருது. அந்த நதியில் அனுராதபுரம் என்று சொல்லி ஒரு இடம் குறிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இலங்கையின் புராதன தலைநகரம் இந்த அனுராதபுரம். அப்போ அதில் மெல்வத்து ஓயாவில் அந்த அனுராதபுரம் குறித்து காட்டப்பட்டுள்ளது. அப்படியே நாங்கள் கீழே வந்தோம்னு சொன்னால் மெல்வத்து ஓயாவுக்கு கீழே கலா ஓயா, கலா ஓயாவுக்கு கீழே தெதுரு ஓயா, தெதுரு ஓயாவில் சிலாபம் என்ற இடம் குறித்து காட்டப்பட்டுள்ளது. இது உங்களுக்கு அந்த காப்போதா சாதாரண பரீட்சையிலும் கடந்த வருடம் இதில் அந்த சில இடங்கள் வந்திருக்கிறது. அதாவது தெதுரு ஓயாவில் இந்த சிலாபம் என்ற இடம் குறித்து காட்டப்பட்டுள்ளது. அடுத்தது அப்படியே கீழே பார்த்தோம்னு சொன்னால் கழனி கங்கை. அப்போ அந்த கழனி கங்கை அதில் கேட்டிருக்கேன் நான் குறிக்க. அப்போ கழனி கங்கை என்று சொல்லி அதில் போட்டுட்டு அதில் கொழும்பு என்ற இடம் குறித்து காட்டப்பட்டுள்ளது. அப்போ கொழும்பு எந்த நதியோட தொடர்புடையான்னு சொன்னால் கழனி கங்கை. அப்போ அதில் கழனி கங்கையும் குறித்து காட்டி அதில் கொழும்பு என்ற இடம் குறித்து காட்டப்பட்டுள்ளது. அப்படியே கழனி கங்கைக்கு கீழே கழுகங்கை, ஜின்கங்கை, நில்வளகங்கை, வளமகங்கை, கிரிந்தியோயா, அப்படியே வர மாணிக்க கங்கை. அந்த மாணிக்க கங்கையில் கதிர்காமம் குறித்து காட்டப்பட்டுள்ளது. மாணிக்க கங்கை அடுத்ததாக கும்புக்க நோயா, கதிர்காமத்துக்கு பக்கத்தில் ஒரு நதி போகுது, அது கும்புக்க நோயா. அப்படியே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இலங்கப்படத்தின கிழக்கு பக்கத்தில் மட்டக்களப்பு குறித்து காட்டப்பட்டுள்ளது. அதே போல் இலங்கையின் மிக நீளமான நதி மகாவலி கங்கை எடுத்தோம்னு சொன்னால் அதில் புலனறுவை புலஸ்திபுர குறித்து காட்டப்பட்டுள்ளது. புலனறுவை. அப்படியே கீழே வந்தோம்னு சொன்னால் அதாவது அந்த மகாவலி கங்கையினுடைய அந்த உயரமான பகுதியில் கண்டி செங்கடகலை குறித்து காட்டப்பட்டுள்ளது. அதற்கு கீழே நேற்று பார்த்தா கோட்டன் சமவெளி, அதுக்கு கீழே சமந்தகூடம் அதில் குறித்து காட்டப்பட்டுள்ளது. அதே போல் நாங்கள் மகாவலி கங்கை திருவோணமலை கடல்லவே கலக்கிறது. அந்த இடத்துல திருவோணமலை குறித்து காட்டப்பட்டுள்ளது கோகண்ணை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.